அழகாடு எப்படியே பிடிச்சிக்க போனேன் தெரியுது. இப்படி இப்படி இப்படிதானே? இப்படி இப்படியா? சரி போங்க. நாட்டம் சொங்கட்டேன். நாட்டார் சொங்கட்ட சாயந்தரம்னா கண்டுபட்டி கோயில் தானே கண்ணாத்தா? கண்டுபட்டி காளியா தான். கண்ணாத்தா கரெக்ட். நாட்டார் சொங்கட்ட கண்ணாத்தா. ரோடு நல்லா தெரிஞ்ச பாரு. ஏன்னா வழி நாட்டார் சொங்கட்ட. நான் வியூஸ்க்காக போடல, நம்ம காட்டுவோம், நம்மளும் போடுவோம். யாரோ ஒரு ஆளாக எங்கே இருந்தா பாப்பா இல்லை. கண்ணாத்தார் முதல்ல செட்டிநாடு வீடு. இங்கே நீ பார்த்துக்கிய செட்டிநாடு வீடுலாம் பையே தான் போக போகிறேன். என்ன 2 ரோடு போகுது? செட்டிநாடு வீடெல்லாம் பார்த்தியா? செட்டிநாடு வீடெலாம் உள்ளுக்க போகணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் செட்டிநாடு வீட்லையோ ஆளப்பாரு இருக்க கூட இங்கெல்லாம் செட்டிநாடு வீடு தான் தெரியுமா? என்ன ரோடு ஒன்று வருது. நாட்டார் சொங்கட்ட தானே? நாட்டார் சொங்கட்ட ஊருக்குலேருந்து வரும்போது இல்லையா? ஊருக்குலேருந்து வரும்போது இருக்கலாம். இங்கே நீ வந்திருக்கியா நாட்டார் சொங்கட்ட கோயிலுக்கு? இதா அப்புறம் அது அப்போ கண்ணாத்தா கோயில் இந்த கோயிலா? அந்த கோயிலா? அப்போ எப்படியே போகுது? இப்படியே வா சரி எடு எடு. இங்கே ஃபுல்லாக காட்டு. இங்கிட்டு காட்ட கோயிலெலாம் எவ்வளோ இந்த கோபுரங்கள்லாம் அங்கே இங்கே இருக்குல்ல. இதான் தான் எழுதியிருக்கோம் கண்ணுடைய நாயகன் கோயில். இந்த அப்படி இங்கே ஒரு திருப்பணி. காத்திட்டாமா நட வெங்கடாச்சல இருக்கு. பெருமாள் கோயிலம்மா, பெருமாள் கோயிலையும் காட்டு இப்படியே வந்துட்டு காட்டு. கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில். சீக்கிரம் போங்க. கோயில் இருக்கான்னு பாருங்க. பூ
இல்லைண்ணா பூனை இந்த தலையில் வச்சுக்கிறது எவ்வளோதுண்ணே? 30 ரூபா 100 எவ்வளோ? சரி ஒரு 200 கொடுங்க. போமா போதுண்ணே. அப்படியே வச்சிருவா. தலையில் வச்சுக்கிறது தான். ஏய் அம்மா பூ இந்த இருக்கு அப்படியே வச்சிருவா. சரிண்ணே. எவ்வளோ 200? 80 ரூபா மட்டும் கூட 100 ரூபா இருக்கு. போச்சுனாலும் அப்படியே வரிசை அடுத்தடுத்து என்னம்மா ஓடல கிராக் ஆயிருக்கு. என்ன பண்ணுவோம்? சரி வேற இல்லையோண்ணே? இல்லைண்ணே. கண்ணுடைய நாயகி அம்மன் துணை அருள்மிகு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நாட்டரசன் கோட்டை. அடை சாத்திட்டாளா? சரி வெளில நின்று சாமி விட்டுப்போம். இந்தாம் நீங்கள் தலையில் வச்சுக்க. போகலாம். நிறைய ட்ராவல்ஸ் பஸ் நிற்கிது. இங்கே இருந்து மெட்ராஸுக்கெலாம் பஸ் இருக்குது. ராமு ட்ராவல்ஸ். இப்போ நல்லா மழை பெஞ்ச தண்ணி நல்லா இருக்கு. பழங்காலத்து சிற்பங்கள் பாருங்க. இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு. நடை சாத்திட்டாங்க. சிற்பத்திலலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சாமி சிலை பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் தீபம் ஏற்றுறது. பாவம் பக்தர்கள்லாம் வந்து படுத்திருக்கா நட சாத்தம். இங்கேயே நிறையா கோயில் இருக்குது. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது நிறையா கோயில் இருக்குது. பெருமாள் கோயில் இந்த அங்கனுக்குள்ளே ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. தேர் இருக்குது. அந்த காலத்து கலை ஒரு கலை தான். சிற்பக்கலைகள் எல்லாம் கல் தான். சிமெண்ட்டுக்கு வேலையே இல்லை. எப்படி தான் வச்சு அதெல்லாம் ஃபிட் பண்ணாங்களோ. இங்கே பாருங்கள், எங்கேயாவது சிமெண்ட் இருக்கா? எங்கேயுமே கிடையாது.
இது ஏதோ கம்பு நினச்சி கட்டிட கலையை பாருங்கள் தாடி